ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் லைட் தமிழ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பழவேற்காடு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நல்லா வெயிலே இல்லாமல் கிளைமேட் சூப்பராக இருக்குது. வாங்க போகலாம். எங்கள் வீட்டிலேருந்து பழவேற்காடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பழவேற்காடுக்கு வந்துட்டோம். இதுதான் மெயின் பிரிட்ஜு. நம்ம இப்போ அந்த மெயின் தீவுக்கு போகிறோம். அதான் லைட் ஹவுஸ் பாருங்க. அங்கே பாருங்க, அந்த சைடு நிறைய குட்டி குட்டி தீவுங்கள்லாம் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். இந்த சைடு தான் பீச்சுக்கு போகணும். வாங்க போகலாம். பைக் வெளியே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் நடந்து போகிறதுக்கு. பாப்பா வந்து வெளியே எங்கே போகணுன்னாலும் ஜாலியாக கிளம்பிடும். அதுவும் பீச்சுக்கு போகிறதுனா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ப்ரைவேட் பாத்ரூம் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில. நாங்கள் வந்து கடலில் குளிக்கல, அதனால போய் பார்க்கல. பைக் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து நிறைய கடைங்க இருக்குது. அதில் வந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இங்கே பீச்சுக்குள்ளே வந்துட்டா பக்கத்தில் ஒரு கடை மட்டும் இருக்குது. அங்கேயே ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கிடைக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பழவேற்காடு பீச்சுக்கு வந்தாச்சு. அலை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வருதுன்னு. ஆனாலும் எல்லோரும் குளிக்கிறாங்க. ரொம்ப தைரியமாக குளிக்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து ஆழம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் எல்லோரும் குளிக்கிறாங்க. அலை வந்து பெருசு பெருசாக வரதுனால எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் பழக்கம் இருக்கவங்க குளிக்கிறாங்க. நாங்கள் போகல, பாப்பாவும் போகல. இங்கே தான் இருக்குது பாப்பா. லைட் ஹவுஸ் வந்து அந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
பாப்பா வந்து வீட்டிலேருந்து வரும்போதே கிழிஞ்சல் பொருட்கள் வந்துச்சு. அங்கே பாருங்க அங்கே நிறைய இருக்க மாதிரி இருக்கு. வாங்க அங்கே போய் எடுக்கலாம். இந்த கிழிஞ்சல்லாம் சுட்டு அரைச்சி தான் சுண்ணாம்பு தயாரிக்கிறாங்க. அதுக்காக ஹோல்சேலில் விற்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் குமிச்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்க கிழிஞ்சலை மட்டும் எடுத்துக்கிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பழவேற்காடு லைட் ஹவுஸு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ஓப்பனில் தான் இருந்தது. எல்லோரும் அலோவ் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுனால இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே எதுவுமே தடுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது. மேலே வந்து க்ரில் எதுனா போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீச்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து பழவேற்காடு சர்ச்சுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம்.